ஸோ வெல்கம் பேக் டு டிஎன் கேமர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் மைண்ட் கிராஃப்ட் தான். ஆனால் வந்து மைண்ட் கிராஃப்டில் இன்றைக்கி வந்து ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ட்ரோ போட்டதுக்கப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே செகண்ட் கேஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, ஐ திங்க் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ப்ளே ஏய் ஒரே செகண்ட் கைஸ், ஒரே செகண்டு. ஓகே, ரீசெண்டாக வந்து இப்போ தான் மைண்ட் கிராஃப்டாக டெலீட் பண்ணேனா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டு புதுசாக டவுன்லோட் பண்ணனால தான் வந்து அந்த ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ சாரி கைஸ், ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்னா ரொம்ப வந்து இரிட்டேட்டிங்காக இருந்தது போல் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில். ஸோ வந்து என்ன சஸ்பெண்ட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இதுக்கு ஒரு ஆட் பண்ண போகிறோம். என்ன ஆடான்னா மேன் ஃப்ரம் த ஃபாக் அப்படின்னு வந்து ஒரு பேய் இருப்போம். ஒரு நைட் டைம் ஆயிடுச்சுன்னா வந்துடுவாங்க. அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அந்த நாய் நைட் டைம் ஆனால் வந்து என்னெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து அந்த நாய் எப்போ வருவான்? நைட்டு வருவான். ஸோ வந்து நம்ம இது எப்படி ப்ரோ அந்த அவன் ஆட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடன்ஸ் ஃபார் மைண்ட் கிராஃப்ட்னு ஒரு ஆப்பில் வந்து 2 ஆடு பார்த்து அந்த நாய் ஆடன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து இப்போ பேர் வந்து மேன் ஃப்ரம் தி ஃபாக். டே அந்த 2 ஆடுமே சத்தியமாக கேவலமாக இருந்தது கைஸ். அது வந்து வாயால் சொல்ல முடியாத அளவு கேவலமாக ஆடு வந்தது. என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு உங்களுக்காக அவ்வளோ கேவலமான ஆட்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஸோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னதுடா இது எத்த ஒன்றே இந்த மாதிரி இருக்குது. கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேசட் இருக்குது பார்த்தீங்களா, சேஃப்டி கேசட். அது வேர்ல்டு எடுத்த உடனே என்னடா இது எடுத்த உடனே இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. டேஸ் பிளேடு 5 ஆடே கைஸ், சத்தியமாக உருட்டுறானுங்க கைஸ். நான் 5 நாளில் ஆடல இந்த வேர்ல்டு, நான் 5 நாளில் ஆடல. பட் எதுக்கு அப்படி காட்டுறானுங்க தெரியலையே. டீ இருங்க கைஸ், சன்செட் மாதிரி இருக்குது. வெயிட் a செகண்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீட் சூஸ் பண்ண போகிறோம். நம்ம டேவாக மாற்றிடலாம் டைம் செட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சர்வைவல் சீரீஸோட ஒர்க்கை வந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே சர்வைவல் சீரீஸ்னால் என்ன பண்ணுவோம், ட்ரீஸ் கட் பண்ணுவோம். அதுதான் எப்போ பண்ணலாம் வாங்க. கையில் தான் வந்து இந்த ட்ரீலாம் கட் பண்ணோம் இப்போதைக்கு. கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் மைண்ட் கிராஃப்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் பிளேயரு. இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான மைண்ட் கிராஃப்ட் வச்சுருந்தேன். ஆனால் வந்து ஒரு ப்ராப்ளம்னால வந்து எனக்கு மைண்ட் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அப்புறமா வந்து அக்கௌண்ட் போயிடுச்சுங்கனால நான் திருப்பி அதை வேறு காசு கட்டி வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேட்டா வெர்ஷன்ஸ் ப்ளஸ் ஓல்டு வெர்ஷன்ஸ் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். சரி எல்லாமே போரச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் திருப்பி ரியல் மைண்ட் கிராஃப்ட் வாங்கி உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஸோ அதுக்காகவது தயவு செஞ்சு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும். இப்போ இந்த சீரியஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டார்கெட் தரேன். 10 லைக்ஸ் தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்டு ST570 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதான் நம்ம கூட ஃப்ரீ ஃபயர் ஆடினானே சாய். ஸோ அவன் கூட சேர்ந்து வந்து நான் இந்த சீரியஸ் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஐயோ காலையில் ஒரு அங்கதான் வச்சிருக்கோம். பயமா இருக்குதுடா, கிட்ட போய் பார்க்கலாமா? பயமா இருக்குது. டேய் எங்கடா போன? டேய் என்னடா பயமுறுத்துற? டேய் வேணாடா. டேய் நம்ம ஸ்டாப் பண்றாங்க. டேய் நாயே, இந்த வேர்ல்டே வித்தியாசமா இருக்கு, என்னென்னவோ இருக்கு. பார்த்தே நம்மள ஸ்டாக் பண்ணி நிற்கிறான். சரி வாங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடு கட்டி இது நாய்கிட்ட தப்பிக்கணும். என்னடா இது? டேய் தம்பி, என்னடா நீ இப்படி பண்ணி நிற்கிற? நீ பண்ணுற விஷயம்லாம் சுத்தமாக சரியில்லைடா. சரி இருக்கட்டும் கேஸ், நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டணும். நைட்டு வந்து அவன் சாவடிப்பான் நாய். ஓகே கிராஃப்ட் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டிக்ஸு கிராஃப்ட் பண்ணிட்டு ஸ்பியர்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்கானுங்க. டேய் நான் எவ்வளோ பேரோட ஓல்டு மைண்ட் கிராஃப்ட் பிளேயர், என்கிட்ட வந்து இதெல்லாம் கொண்டு வரீங்க. கண்ட்ரி ப்ரூட்ஸ் எதுக்குடா எல்லாம் கொண்டு வரீங்க? திட்டி விட வந்துடலாம். சரி வாங்க, இப்போ வந்து நாக்ஸ் வச்சு இதை வச்சு விட்றலாம். தம்பி சீக்கிரமாக விட்றா.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீப்பி ஸ்டாக்கர் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே தானே அந்த தம்பி எங்கடா இருக்குதா? ப்ளீஸ் அவன் நம்மளை ரொம்ப வந்து ஸ்டாக் பண்ணுறான். எனக்கே ஒரு செகண்ட் வந்து அள்ளு விட்டு போயிடுச்சு. தம்பி ஏன்டா இப்படி ஸ்டாக் பண்ணுற அப்படின்னு. கிட்ட போனால் மறைஞ்சு போயிடுறான். ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியல கைஸ். அவனை வேற கண்டுபிடிக்கிறான். ஓகே நம்ம இப்போ இந்த இடத்துல மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கோபிள் ஸ்டோன் கண்டுபிடிக்க. இல்லை ஆமாம் நம்ம வந்து இப்போ நம்ம ஐட்டம்ஸ் ஸ்டோனுக்கு அப்டேட் பண்ணோம்ல. ஸோ நம்ம வந்து இப்போ மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு வர பயமாக இருக்குது. தம்பி ப்ளீஸ்டா திருப்பி வராதுடா, பயமாக இருக்குதுடா. என்னடா என்ன அதுக்குள்ளே கிராஸாக மாறுது காய். லெட்ஸ் மைண்ட் இட். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 10 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த சீரிஸ் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கண்டினியூ பண்ணுவேன். என் ஃப்ரெண்டு வேறு 6 வருஷம் மைண்ட் கிராஃப்ட் பிளேயரு. ஸோ வந்து பட் அவங்க கூட சேர்ந்து ஆடும்போது வந்து உங்களுக்கு அவங்க வீடியோ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து என்னோடய அவனுக்கு கொஞ்சம் நிறையவே தெரியும். ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் ப்ளீஸ். இது என்னதுடா இது? டேய் கோபிள் ஸ்டோனாடா இது? இல்லையே, வித்தியாசமாக இருக்குது. ஹேண்டு செட். டேய் கோபிள் ஸ்டோன் கொடுங்கண்ணா, நான் ஹேண்டு செட் கொடுக்குறேன். எனக்கு இது என்னது? இதுதான் கோபிள் ஸ்டோன். ஓகே. ஸோ வந்து இங்கே கொஞ்சம் ஹேண்டு செட் இருக்குது கைஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபிள் ஸ்டோன் மாதிரியே இல்லை அப்படின்னு. சரி விடுங்க. இன்சைட் ஃபுல்லாக ஸ்டோன் தான் இருக்கீங்களா, நம்ம மெயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் மோடில் தாங்க ஆடின்னு இருக்கேன். ஸோ வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு 8 இது இருந்தால் போதும். 8 கோபிள் ஸ்டோன் இருந்தால் போதும். இந்த நாய் நைட்டில் தான் வருவான்னு கேள்விப்பட்டேன். ஆனால் காலையில் வருவான்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு வந்து 8 வேணா ஒரு 10 எடுத்துக்கலாங்க. காலையில் கூட இவன் வருவான்னு தெரிஞ்சிருந்தா டேய் காலங்காத்தால கொஞ்சம் சேஃப்டியாக ஒளிஞ்சாது ஆடி இருப்பேன். டேய் என்னடா ஆடி அப்போ எங்கே போனாலும் வர அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. சரி விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க. ஏய் ப்ரோ பிளேயர்ரா டேய் நாயே அப்படின்னு சொன்னால் நம்மளே பாராட்டி கொண்டே தான். எங்கடா அவன்? கைஸ் நம்ம எங்கே போனாலும் அவன் டெலிபோர்ட் ஆகி நம்மளை வந்து ஸ்டாக் பண்ணுறது தான் வேலை கைஸ். எவ்வளோ க்ரீப்பியான ஒரு ஸ்டாக்கர்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கே தெரியணும். பார்த்தீங்களா ரொம்ப ஃபாகியாக இருக்குல்ல இந்த இடமே. இந்த வேர்ல்டே ஃபாகியாக இருக்குது நாய் வந்ததுனால. சரி விடுங்க, நம்ம ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் எடுத்து நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். தம்பி உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். குறுக்கில் வந்து டிஸ்டர்ப் பண்ண மண்டையிலே கொட்டிடுவேன். நான் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆமா இப்போ தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் செம்மையாக லேக் ஆகிடுச்சு. நான் ப்ரோ லேக் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்குது. நான் புது மொபைல் தான் லேக் ஆகுதுன்னு நினச்சேன். பார்த்தா லேக் ஆகி பிடிச்சி. சரி ஓகே நம்ம அப்கிரேட் பண்ணிட வேண்டியதான். ஷவல்லாம் தேவையில்ல. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோன் ஐட்டம்ஸ் எதாவது யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ எனக்கு பெருசாக அது தேவையில்ல. பீஸ்ஃபுல் மோடுங்கன்னா நம்ம டேரெக்டாக நம்மளோட வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த உட்டை வச்சு தான் நம்ம கட்டுற போகிறோம். ஏய் டேய் டேய் ஏய் அங்கே இருக்காங்க. டேய் நாயே டேய் ஸ்டாக் பண்ணாதடா என்ன டேய் லூசு. கைஸ் அவன் நம்மளை ஸ்டாக் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அங்கேருந்து அவன் நம்மளை ஸ்டாக் பண்ணின்னு. தம்பி நீ பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம். நான் போலீஸ் ஸ்டேஷனில் புச்சு குத்துற போகிறேன். அவன் கிட்ட போனால் டிஸப்பியர் ஆயிடுவார். விட்டா நம்ம வீடு கட்டும் போது வீடு கிட்ட வந்துலாம் ஸ்டாக் பண்ணுவான் போலே. பயமாக இருக்குடா. சொன்னா கேள்றா போயிடுறா மேன் ஃப்ராகு. எங்கேயாவது போய் தொலையாண்டா. ஏன்டா பயமுத்தி சாவடிக்கிற? ஏண்டா ஒரு மனுஷன் இப்படியாடா பயம்புத்துவாங்க நான் கேட்குறேன்டா. நீ எவ்வளோ பெரிய நீ ஃபாகாக இருந்தாலும் இப்படியாடா பயம்புத்துவேன் நான் கேட்குறேன். டேய் பயமாக இருக்குதுடா சத்தியமா. போடா போய் தொலைடா எங்கேயாவது. சரி கிட்ட போய் பார்க்கலாமா? ஏய் ஏதாவது பண்ண வச்சுக்கோ சோர்லேயே அடிப்பேன். கிட்ட வர பாடுறா. என்ன ஸ்டாக் பண்ணுறியா? அச்சு போட்டுருவேன். என்ன எப்படி பார்க்குறாரு இவங்க வந்து பார்ப்பாரா நம்மள? ஏய் அம்மா உர்றா ஐயோ ஐயோ டேய் என்னடா ஐயோ கொடூரமான ஆளாக இருக்கிறான். டேய் விட்டுறா என்ன, நான் பக்கமே வர மாட்டேன். ஆளை விட்றேன். நான் மட்டும் வேலையை பார்க்குறேன். அப்பா டே சாமி கைஸ் பார்த்து இருக்கணும் உங்ககிட்ட. டேய் யாரா நீ? சரி விடுங்க நம்ம வேலையை பார்க்கலாம். பாய். டேய் என்னடா கொஞ்ச நேரம் நான் குட்டியாக ஒரு ஹவுஸ் மட்டும் கட்ட போகிறேன். போடா டே. ஸோ வந்து நான் இப்போதைக்கு இவனை காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணேன். இந்த நாயை காமிக்கிறதுக்காக. ஸோ இந்த சீரியஸ் நானும் என் ஃப்ரெண்டு கண்டினியூ பண்ண உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அது அப்போ தான் இந்த மேன் ப்ளீஸ் சவுண்டு கேட்டிங்களா? இப்போ இடி இடிக்கல.
மேன் ஃப்ரம் தி ஃபாக் காணோம் கைஸ். தம்பி எங்கடா போற? இருங்க இருங்க 1 2 3 4 பிளாக் கரெக்டாக இருக்குது. 1 2 3 4 நான் 4 பிளாக்காக குட்டி குட்டி வீடு தாங்க இப்போதைக்கு கட்டுறேன். ஜஸ்ட் இவனை காமிக்கணும். நான் கொஞ்சம் சேண்ட் மட்டும் எடுத்துக்கணும். இருங்க 1 2 3 4 என்னடா வீடு இது அப்படி எப்படி சொல்ற? நீங்கள் ஒரு பிளேயராக இருந்தால் நினைப்பீங்க என்னடா வீடு இது லூஸ் மாதிரி கட்டினுக்கிறான்னு. இப்போ வரைக்கும் ஜஸ்ட்டு கை சும்மா இந்த நாயை வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஹவுஸ், எப்படி சொல்கிறது, பேபி ஹவுஸ் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சுட்டு இங்கே வந்து நம்ம டோர் போட்டுடலாம். 3 பிளாக்ஸ் வீடு அவ்வளோதான். குட்டி வீடு ரொம்ப. 1 2 தம்பி வெயிடா 3 அசிங்க பார்த்தாதரா வெயிடா. ஆமாம் 1 2 3 அவ்வளோதான் கரெக்டாக நமக்கு இருக்குது. ஸோ வந்து பீஸ்ஃபுல் மோடில் தாங்க சாடின்னு இருக்கேன். ஏன்னா வந்து நைட் டைம் ஆச்சுன்னா உனக்கு காமிக்கணும்ல. நைட் டைமில் வந்து என்னால் உனக்கு காமிக்க முடியாது. ஆனால் யார் வந்து ஏன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இடமே ஒருமே ரொம்ப டார்க் ஆகிடும்ல. இல்லை ஜாம்பிஸ் வந்துடுவானுங்க. அது வேறு விஷயம். ஸோ வந்து ஜாம்பிஸ் வேறு வந்துடுவானுங்க. காமிக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால தாங்க என்னடா அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் மோடில் ஆடுறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு பயமே இல்லைப்பா தம்பி. மேன் ஃபாகு ஐயோ டேய் உன் பேரை சொன்னாலே கெட்டது நடக்குமாடா. அதான் வச்சுக்கிறான் போல. ஃபாகு மேன் இந்த ஃபாகு மூத்திரத்தில் வந்து ஆய் போகிற ஃபாகு. இந்த பேர் எப்படி ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்குடா. ப்ளீஸ்டா மேன் ஃபாகு சும்மாடுறா. உங்கள் வேலையெல்லாம் என்கிட்ட காமிக்காதுடா ப்ளீஸ்டா. டிஸ்டன்ஸில் ஃபாகில் எங்கேயாவது இருக்கிறானா? உங்கள் பேரே ஃபாகுன்னு தான் வச்சுருக்கிறான். முட்டையன் அவன் ஃபாகுலேருந்தே வருவான். ஸோ வந்து போட்டுருவாங்க. நம்ம எதுக்கு அவனை பார்க்கணும்? டே நான் என் வேலையை பார்க்குறேன், நீ உன் வேலையை பாரு. ஃபாகை இடி இடிக்கிறது, பாம்பு போடுறது, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுருந்தான்னு வச்சுக்கோ, மண்டியிலே கொட்டி விட்ருவேன். அப்பா விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டோர் செய்யலாம். என்னடா அதுக்குள்ளே இருட்டி போச்சு? டே தம்பி என்னடா கேசட் 1 சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். டே தம்பி பைத்தியம். நான் ஒரு பைத்தியம் கைஸ். நானே ஒத்துக்க நான் வந்து ஒரு பைத்தியம். நைட் ஆயிடுச்சுன்னா அவன் வருவாங்க. இது பயமாக இருக்கு எனக்கு வேற. இந்த இடமே ஒரு மாதிரி அவங்க ஸ்டாக் பண்ணுவாங்க. ஆனால் எங்கேருந்து தான் தெரில. ஆனால் இப்போ அவன் நம்மளை கன்ஃபார்மாக சொல்கிறேன் எங்கேருந்தோ நம்மளை ஸ்டாக் பண்ணியிருந்தா இருக்கான். அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் எங்கேருந்து தான் தெரில. அவன் நினச்சா இந்த அனிமலாக கூட டிஸ்கைஸ் ஆகி நம்மளை சாவடிக்கிற மாதிரி ஒரு கொடூரமான ஒரு மேன் ஃபாகு தாங்க. அவன் மரத்தில் தொங்கின்னு கூட நம்மளை ஸ்டாக் பண்ணுவான். யாருக்கு தெரியும்? போய் கோகுல் ஸ்டோன் எவ்வளோடா இருக்கு? ஆண்டர்செட் போடா. டே கடுப்படிக்காதடி போடா. சரிங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்? டோரு தான் நமக்கு வேணும். தம்பி டோர் 3 பண்ணிட்டேன். 3 தேவையில்ல பரவாயில்ல. 1 அசிங்கப்படுத்தாதடா. மைன்கிராஃப்ட் பிளேயரை போய் அசிங்கப்படுத்துறே தம்பி. டக்குன்னு ஓட இல்லை ஒரு கதவோட கதிக்கு ஓடு. நான் கேட்குறேன் ஃபஸ்ட்டு உள்ள போடா. இங்கே வச்சிடலாம். கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டிங் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஒரு பிளாக் அதே மாதிரி இங்கே ஒரு பிளாக் லாஸ்ட் டைம் ஒரு பிளாக். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளாஸ் வேணும் கைஸ். கிளாஸ்க்காக சாண்டு இங்கே இருக்குதா? சாண்ட் இங்கே எடுத்துக்கலாம். இதை வச்சு விட்டு ஸோ நம்ம வந்து சாண்ட் எடுத்து இந்த வீடை வந்து முடிச்சிடலாம். இருங்க தம்பி எங்கேப்பா நம்ம சேவையே ஏறா. நீங்கள் நினைப்பீங்க டே இது நல்லா வேலை ப்ரோ வீடு அப்படின்னு. 10 லைக் பண்ணுங்க. பெருசாக நான் என்னால் மான் ஹவுஸ் கட்ட முடியும். ஆனால் கட்டலை. ஏன்னா நான் ஜஸ்ட் இந்த வீடியோ அந்த மேன் காட்டுறதுக்காக தான் பண்ணேன். ஸோ வந்து உங்களுக்கு ப்ரோ எனக்கு வீடியோ வேணும் ப்ரோ அப்படின்னு நினைங்கன்னா 10 லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை சொல்லி ஆதரவு கொடுத்து 10 லைக் பண்ணுங்கள். 10 லைக் தானே பண்ண போகிறீங்க. என்ன ஆகிட போகுது? நான் ஒரு 1000 லைக்காக கேட்டேன். 10 லைக் பண்ணுங்க. 10 லைக்கில் நான் முடிச்சிடறேன். சரி விடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இது வேணுங்க ஃபர்னான்ஸ் வேணுங்க. அது வேறு பண்ணல. திருப்பி நான் மைண்ட் பண்ணிட்டு உள்ள போகணுமாடா? இந்த மேன் ஃப்ரம் தி ஃபாக் வேறு எங்கன்னு தெரியல. அதுவே எனக்கு பயமாக இருக்குது. அது ஒன்று தாங்க எனக்கு பயமாக இருக்குது. நீ எங்கேருந்து வருவான், எப்படி வருவான்? ஆனால் அவன் நம்மளை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கான். அது நல்லாவே எனக்கு தெரியுது. எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்டாக்கர் இருங்க நம்ம மைண்ட். இது டார்ச்சு கூட இல்லை ஸ்கோலே இல்லை என்கிட்ட. என்ன பண்ணுறது? நாங்கள் மைண்ட் பண்ணிட்டே போவோம்.
ஓகே ஸ்டோன் இருக்குது நம்மக்கிட்ட. எவ்வளோ இருக்குது? 2 ஸ்டோன் இருக்கா? ஒரு 6 ஸ்டோன் இன்னும் 6 கோபிள் ஸ்டோன் எடுக்கணும். டே இது என்னடா பிக்காக்ஸ் ஏறா. 1 2 3 4 அயன்ரா. அயனாடா அதுக்குள்ள அயனாடா. இருங்க நான் என்னோட இது எடுக்கிறேன். ஸ்டோன் ஸ்பாட் தேவையில்ல. இது எதுக்குறேன் ஸ்டோன் எடு. அயன் கிடைச்சிருக்கு. அயன் நிறைய கிடைக்குது கைஸ். இன்னும் எவ்வளோ ஸ்டோன் இருக்கு? நிறைய அயன் இருக்கு கைஸுங்க. நம்மகிட்ட எனஃப் ஸ்டோன்ஸ் இருக்கு. பட் பரவாயில்லைங்க, அயன் கிடைச்சிருக்குதுன்னா அயனை மட்டும் எடுத்துன்னு போயிடலாம். பார்த்தா கோல் தேவையில்ல, அயன் மட்டும் எடுத்துக்கலாம் போதும் கைஸ். எவ்வளோ அயனு? 3 அயன் ஓர் இருக்கு. சரி வாங்க மேலே போகலாம். டேர்ட்லேயே போகலாம். டேய் எங்கடா இருக்கிற? பயம்புத்தாதரா டே. ஒன்று நேராக வந்துரு, ஆனால் ஒளிஞ்சு மட்டும் ஸ்டாக் பண்ணாது. அப்புறம் நான் கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு. சாமி வீடு அங்கே இருக்கு. வாங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடலாம். ஏய் நம்ம இது எங்கடா கிராஃப்டிங் டேபிள்? கிராஃப்டிங் இது கிராஃப்டிங் டேபிளுங்கடா. எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? கிராஃப்டிங் டேபிள் எடுத்து உள்ளே போயிட்டு இது செய்யலாம். ஃபர்னன்ஸ் பண்ணிடு. ஃபர்னன்ஸ் அவ்வளோதான். இது வச்சுட்டேன். இந்த மேன் ஃப்ரம் தி பார்க்கறதுக்கு டைமே இல்லை. நம்ம கன்ஸ்ட்ரக்டிங்க்கு தான் டைமே போகுது நம்ம. ஸோ வந்து இப்போ நம்ம இப்போ என்னது கிளாஸ் வந்து ஸ்மெல்ட் பண்ணலாம். வாங்க வச்சுட்டேன். ஃபியூவலில் இது வச்சுட்டேன். சாண்டா சாண்டில் வச்சுட்டேன். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட உட்டு இல்லை கைஸ். உட்டு மைன் பண்ண போனோம். உட்டு மைனுங்கிற பாருங்க. உட்டு வந்து நம்ம சாப் பண்ண போனோம். இங்கே கொஞ்சம் உட்டு இருக்குது, இங்கே எடுத்துக்கலாம். தூரமாக போனால் அந்த மேனுக்கு வந்துட போகிறாங்க. எங்கேருந்து வருவானே சொல்ல முடியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவான். சரியான ஆள் அவன். மேன் ஃப்ரம் தி ஃபாக் அவன். ஆனால் திடீர்னு இடி மின்னல்லாம் போட்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்கள வீடே வந்து வெளிச்சமாக இருக்குதுன்னு கைஸ். நான் டார்ச் எதுவுமே யூஸ் பண்ணல. அந்த இதுலேயே அப்படி தெரியுது உங்களுக்கு. வேணாண்டா போடா. டே வேணாண்டா இதுதான் போடா. நீங்களே கேட்பீங்க ஓக்கு ஜங்குலு கலவையாக கலந்து இந்த வீடு அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஆமாம். ஆனால் இதுவும் டிசைன் மாதிரி தான் கேஸ் இருக்குது. ஆமாங்க டிசைன் மாதிரி இருக்கு கேஸ். கீழே ஃபுல்லாக வந்து ஜங்குலு, மேலே ஓக்கு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டிசைன் தான். டே இங்கே ஃபுல்லாக நான் கிளாஸ் போட்டு போகிறேன் கேஸ். எப்படா. ஸோ வந்து ஏதோ மெசேஜ் வந்துச்சு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி விட்டேன். ஸோ இப்படி வந்து இங்கே மேலெலாம் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக நான் கிளாஸ் தான் போட போகிறேன். வாங்க பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது. 8 கிளாஸ் இருக்குது. போதும் இருக்கிறதே எவ்வளோதான் பண்ணவே முடியுதே. கவர்றா இதுமே அடியுது. அப்பா இட்டு வச்சுடா. வெளிச்சமாக இருந்த வரைக்கும் கொஞ்சமாக தைரியமாக இருந்ததுதான் நினைப்பு இல்லையே. அங்கே இருக்காங்க கைஸ். அவன்கிட்ட போய் பார்க்கலாமா? தம்பி நீ என்னப்பா இல்லை உன்னால் நீ என்ன பண்ண முடியும்? அவனால் நம்மளை என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இருங்க பின்னாடி அவன் பார்க்காத போது பார்த்தீங்களா கைஸ் அவன் தெரியுது கைஸ். அவனுக்கு பார்க்குறான். டே தம்பி என்னடா என்ன ஆகுதுன்னு நம்ம இதை பார்க்க மாட்டோம். என்னடா தம்பி கைஸ் அவன் டக்குன்னு அவனோட டைம் முடிஞ்சு போடணும் டெலிபோர்ட் ஆகிட்டான். இல்லைன்னா அவன் நம்மளை கொடுமையாக சாவடிப்பாங்க. ஏன்னா இது நான் ஆடி முடிச்ச எக்ஸ்பீரியன்ஸில் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். அவங்கள சத்தியமாக சாவடிப்பான். ஸோ அட்லீஸ்ட் இந்த வீடை மட்டுமா முடிச்சிடலாம் வாங்க. எனக்கு வந்து ஐயோ ஆண்டா போச்சு கேஸ். கிளாஸ் ஒன்றா அவ்வளோதான் போச்சு. ஒரு கிளாஸ் வேஸ்ட் பண்ணிட்டான் அநியாயமாக. சரி என்ன பண்ணலாம்? நம்மக்கிட்ட தான் இது இருக்குதுண்ணே
கிராஃப்ட் டேபிள் இதை வச்சு உள்ளே போயிட்டு கிளாஸ் பெயிண்ட் பண்ணலாம். 16 பண்ணிவிட்டு அவ்வளோதான். இன்னும் ஒரு கிளாஸ் இருக்குது, தூக்கி போட்டுடலாம். பாய்டா தம்பி. தூக்கி போட்டேன். இங்கே பார்த்தீங்களா கிளாஸுக்குள்ளே ஏதோ போன மாதிரி இருக்குல்ல. மேன் ஃபாகு ஒரு நைட் ஒரு தடவை தான் கைஸ் வருவான். ஆனால் வந்து மார்னிங்காக வருவான்னு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. அங்கே இல்லை நிறைய வாட்டி வருவான் போல். அங்கே இருக்கான் பாருங்க. நம்மள எப்படி ஸ்டாக் போயிடல. நான் இந்த தடவை சத்தியமாக கிட்ட போய் என்ன பண்ணிடுவேன் நான் கேட்குறேன். என்ன பண்ணிட போகிறேன் நீ? என்ன கிட்ட வந்தா என்னடா பண்ணுவேன் கிட்ட வந்தா? ஏய் மேனு, என்ன பண்ணுவேன் நீ? எங்கடா கருப்பா முடிச்சுட்டு வர மாதிரி போயிட்டான். சரி, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நானே பாய் ஃப்ரெண்ட் பாய் பாய் பாய்.